கிறிஸ்துமஸ் பண்டிகை தொடர் விடுமுறையையொட்டி உதகை நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகளால் தமிழக கேரள எல்லைப் பகுதியான நாடுகாணி சோதனைச் சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, இந்த நாடுகாணி பகுதியில் இந்த போக்குவரத்து நெரிசலானது எவ்வளவு நேரமாக நீடிக்கிறது? விவரம் என்ன? கிறிஸ்துமஸ் பண்டிகை தொடர் விடுமுறையொட்டி புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழும் நீலகிரி மாவட்டம் உதகைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி அமைந்துள்ள தமிழக கேரள மாநில எல்லைப் பகுதியான நாடுகாணி மற்றும் மேல்கொடலூர் ஆகிய சோதனைச் சாவடிகளில் இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டு வருவதால் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சோதனைச் சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளதால் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இன்று காலை முதல் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் உதகையிலிருந்து கேரள மாநிலம் செல்லும் கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பைக்காரா, ஷூட்டிங் மட்டம், பைன் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை விட்டு அதிகரித்தே காணப்படுகிறது. இதனிடையே கடந்த சில நாட்களாக உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்ட நிலையில் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் சுற்றுலா தொழிலாளர்கள் நம்பி வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் உள்ளூர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு.